இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பகல்காம் தாக்குதலை அடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்பு. காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு கனவிலும் நினைத்திராத அளவுக்கு தண்டனை என பிரதமர் மோடி உறுதி. பயங்கரவாதத்தை ஒட்டுமொத்தமாக வேரறுப்போம் எனவும் சூளுரை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜெய்சங்கர் திடீர் சந்திப்பு. எல்லையில் நிலவும் பதற்றம் மற்றும் அடுத்த கட்ட நகர்வு குறித்து முக்கிய ஆலோசனை. பகல்காம் தாக்குதலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைக்கு ஆதரவளிப்பதாக அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு திட்டவட்டம். பகல்காம் தாக்குதலுக்கு எதிராக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் எதிர்க்கட்சி தனது முழு ஆதரவையும் தரும். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்டுவது மிகவும் முக்கியம் என்பதால் மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பின் மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. பகல்காம் போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாத வண்ணம் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக எம்பி திருச்சி சிவா வலியுறுத்தல். பயங்கரவாதத்தை ஒழிக்க அரசாங்கம் எடுக்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை திமுக ஆதரிக்கும் எனவும் பேட்டி. பகல்காம் தாக்குதல் குறித்து பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தல். இன்று காஷ்மீர் செல்கிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. தீவிரவாத தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி இன்று ஸ்ரீநகர் பயணம். பகல்காம் தாக்குதலை அடுத்து ஸ்ரீநகரில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஸ்ரீநகரில் இருந்து 10,000க்கும் மேற்பட்டோர் விமானம் மூலம் பயணம். 110 விமானங்கள் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக மத்திய அரசு தகவல். பாகிஸ்தான் எல்லையை தவறுதலாக கடந்து சென்ற பாதுகாப்பு படை வீரர் சிறைபிடிப்பு. சீருடை அணியாமல் சென்ற PK சிங் என்ற இந்திய வீரரை பாகிஸ்தான் ராணுவம் சிறைப்பிடித்துள்ளதாக தகவல். சிந்து நதியில் இருந்து பாகிஸ்தானுக்கு திறக்கப்படும் தண்ணீர் நிறுத்தம். சிந்து நதி பகிர்வு ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. ஆயிரத்து 1972 இந்தியாவுடன் ஏற்படுத்தப்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்தது பாகிஸ்தான். சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தியதை தொடர்ந்து பாகிஸ்தான் நடவடிக்கை. இந்தியாவின் சிந்து நதிநீர் நிறுத்த செயல்பாடு போர் நடவடிக்கைக்கு சமமான ஒன்று. நதிநீர் பகிர்வு தடை உத்தரவுக்கு பாகிஸ்தான் அரசு கடும் எதிர்ப்பு.
நதிநீர் நிறுத்தப்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தலைமையில் முக்கிய ஆலோசனை. எல்லையில் நிலவும் பதற்றம் மற்றும் ராணுவத்தின் செயல்பாடுகள் குறித்து முப்படை தளபதிகளுடன் விவாதம். இந்தியர்கள் அடுத்த 48 மணி நேரத்தில் வெளியேற பாகிஸ்தான் அரசு உத்தரவு. பாகிஸ்தானியர்களுக்கு மத்திய அரசு கெடு விதித்த நிலையில் அந்நாட்டு அரசு பதில் நடவடிக்கை. பாகிஸ்தான் செல்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல். பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும் என்றும் வேண்டுகோள். இந்தியர்களுக்கு சொந்தமான இந்தியர்களால் இயக்கப்படும் விமானங்களுக்கு பாகிஸ்தான் தடை. எல்லையில் நிலவும் பதற்றம் காரணமாக வான் எல்லையை மூடியது பாகிஸ்தான் அரசு. வாகா எல்லையுடன் வான் எல்லையையும் பாகிஸ்தான் மூடியதால் விமானங்களை மாற்றுப்பாதையில் இயக்க ஏர் இந்தியா முடிவு. வட அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகள் வழியாக விமானங்களை இயக்க உள்ளதாக தகவல். இந்தியாவுடனான அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் நிறுத்தியது பாகிஸ்தான். இரு நாடுகள் இடையிலான சாலை மற்றும் வான்வழி போக்குவரத்து முடங்கியதை அடுத்து வர்த்தகம் பாதிப்பு. அட்டாரி வாகா எல்லையை மூடியது பாகிஸ்தான். பதற்றம் காரணமாக வாகா எல்லையை இந்தியா நேற்று மூடிய நிலையில் பாகிஸ்தான் தற்போது மூடல். இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு தூதர்களுக்கு அவசர அழைப்பு. பஹல்காம் தாக்குதல் குறித்து இங்கிலாந்து, ரஷ்யா, ஜெர்மனி, ஜப்பான், போலாந்து உள்ளிட்ட நாட்டு தூதர்களிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். வரும் 27ஆம் தேதி முதல் பாகிஸ்தானியர்களுக்கான விசா நிறுத்தப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. மருத்துவ காரணங்களுக்கான விசா 29ஆம் தேதி வரை மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டம். பாகிஸ்தானுக்கான இந்திய பொறுப்பு தூதர் கீதிகா ஸ்ரீவத்சவாவுக்கு பாகிஸ்தான் சம்மன். இஸ்லாமாபாத்தில் உள்ள தூதருக்கு சம்மன் வழங்கியது பாகிஸ்தான். இந்தியாவில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்கள் அடுத்த 24 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவதற்கான பணிகளை துரிதப்படுத்தியது மத்திய அரசு. இந்திய எல்லையான அட்டாரியில் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்க தடை. சம்பிரதாய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்றும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். எல்லையில் உள்ள ராணுவத்தினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என பாகிஸ்தான் அரசு அறிவுறுத்தல். இந்தியா போர் தொடுத்தால் பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் திட்டம். இந்தியா பாகிஸ்தான் அரசுகளின் அடுத்தடுத்த தடை உத்தரவுகளால் எல்லையில் பதற்றம். போக்குவரத்து, வர்த்தகம், சிந்து நதி நீர் நிறுத்தப்பட்டதால் எல்லையில் பாதுகாப்பை தீவிரப்படுத்திய மத்திய அரசு. கராச்சி கடற்கரை பகுதியில் ஏவுகணை சோதனை நடத்த பாகிஸ்தான் உத்தரவு. பாகிஸ்தானின் நடவடிக்கையை இந்திய ராணுவ அமைப்புகள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக பாதுகாப்புத்துறை தகவல்.
கடற்படைக்கு சொந்தமான INS சூரத் போர்க்கப்பலில் இருந்து ஏவுகணை சோதனை. வானத்தில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்ததாக அதிகாரிகள் தகவல். இந்தியாவில் உள்ள அமெரிக்கர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு செல்ல வேண்டாம். தீவிரவாத தாக்குதலை அடுத்து அமெரிக்கா அறிவுறுத்தல். தமிழகத்தில் தங்கியுள்ள பாகிஸ்தான் நாட்டினரை கணக்கெடுக்கும் பணிகள் தீவிரம். மருத்துவ சிகிச்சை, தொழில் ரீதியாக வந்தவர்கள் குறித்த பட்டியலை தயாரிக்கியது தமிழக காவல்துறை. அரசியல் கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி இன்று உதகையில் தொடங்குகிறது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு. ஆளுநர் RN ரவி பங்கேற்று பல்வேறு அறிவுரைகளை வழங்க உள்ளதாக தகவல். கும்பகோணத்தில் விரைவில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். சட்டமன்றத்தில் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஜெய்கமணி குறிப்பிட்டது போல எந்தவித தயக்கமின்றி நான் அறிவிக்கிறேன். அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதியான செய்தியை மீண்டும் சொல்லுகிறேன். எந்தவித தயக்கமின்றி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் அமைகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டம். தொகுதி வாரியாக கமிட்டி நிர்வாகிகள் குறித்த நியமன விவரங்களை அனுப்ப கட்சியினருக்கு அறிவுறுத்தல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை. நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க KC பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆப்கானிஸ்தானுக்கு சுமார் 5 டன் எடையிலான தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்கியது இந்தியா. ரேபிஸ், இன்ஃபுளுயன்சா, டெட்டன்ஸ் உள்ளிட்ட மருந்துகள் அடங்கிய தொகுப்புகளை அனுப்பி வைத்தது. IPL தொடரின் 42வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி த்ரில் வெற்றி. 11 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தியது. நடப்பு IPL தொடரில் சின்னசாமி மைதானத்தில் ஏற்பட்ட தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து தங்களது முதல் வெற்றியை பதிவு செய்தது RCB. பெங்களூரு ரசிகர்கள் மகிழ்ச்சி.